அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இது தாயக களம். இன்றைய தாயக களத்தில் மட்டக்களப்பில் இருந்து அருட்பணி திருமிகு ஜெகதாஸ் அவர்கள் எங்களுடன் இணைந்துள்ளார்கள். வணக்கம் ஃபாதர். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் பேச இருக்கின்ற விடயம், தாயகத்திலே தமிழர்கள், வடக்கு கிழக்கு தமிழர்கள் இந்த ஏகேடிஆருடைய அரசுக்குள் கரைந்து போகின்றார்களா, தமிழ் தேசியத்தை அழிப்பதற்கு இந்த தேசிய மக்கள் கட்சி அரசு பொறி வைக்கின்றதா என்பது பற்றி தான் பேச இருக்கின்றோம். இன்று தாயகத்திலே நடைபெறுகின்ற பல விடயங்களை நாங்கள் எதிர்நோக்கினோமேயானால், ஆராய்ந்து பார்த்தோமேயானால், இன்று தமிழ் மக்களுடைய இந்த தேசிய அபிலாசைகளையும் தேசிய சிந்தனைகளையும் சிதைக்கின்ற வகையிலே தான் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசு செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அண்மை காலத்தில் கூட ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா அவர்கள் மயிலிட்டி வந்திருந்தார்கள். அதே போன்று மண்டதீவிலே ஒரு விளையாட்டு மைதானம் அமைக்கப் போவதாகவும் கூறி அங்கும் சில அடிக்கல் நாட்டு விழாக்கள் நடைபெற்றன. அவர் போகின்ற பாதையிலே தான் செம்மணி புதைகுழி இருந்தது. அவர் அந்த புதைகுழியை தாண்டித்தான் சென்றார், அங்கு சென்று பார்க்கவும் இல்லை. அதே நேரத்தில் தமிழ் அரசியல்வாதிகள் இவர் வந்தபோது என்ன செய்தார்கள் என்பது கூட பெரிய கேள்விக்குறிதான். இன்று மண்டதீவிலே ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட் மைதானம் ஒன்று அமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதாக கூறப்படுகின்றது. இது தமிழ் மக்களை கவர்வதற்கா, தன்னுடைய அரசுக்குள் தமிழ் மக்களை பொறி வைத்து வீழ்த்துவதற்கா, அல்லது மண்டதீவிலே ஏற்கனவே கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட மக்கள் அந்த எலும்பு கூடுகளுக்கு மேலே இவர்கள் மூடி மறைப்பதற்காக மைதானம் அமைக்கப் போகின்றார்களா என்று பல கேள்விகள் இந்த செயற்பாட்டாளர்கள் மத்தியில் எழும்பியுள்ளது. நீங்கள் தாயகத்திலே இருக்கின்றீர்கள், அர்ப்பணி திருமிகு ஜெகதாஸ் அவர்களே, நீங்கள் இந்த விடயங்களை எப்படி அவதானித்தீர்கள் என்று கூறுங்கள். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே எங்களுடைய ஈழத்தமிழுடைய வரலாற்றிலே அல்லது தமிழ் தேசிய விடுதலை பயணத்திலே முன்னெப்போதும் இல்லாத ஒரு அபாயம் நிறைந்த ஆபத்தான கட்டத்திலே ஈழத்தமிழினமும் தமிழ் தேசியமும் இருக்கிறது என்பது மிக தெரிந்த அல்லது ஒரு உண்மை. ஆனால் இந்த உண்மை பலருக்கு வெளிப்படாமல் மறைமுகமான ஒன்றாக இருப்பதுதான் ஒரு வியப்பானதாக விந்தையானதாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், கடந்த 76 ஆண்டுகளுக்கு அதிகமாக ஈழத்தமிழினத்தை சிங்கள பேரினவாதம் எவ்வாறான வழிமுறைகளூடாக கையாண்டது. சில அதிக வேளைகளில் அது அதிக காலங்களிலே போரூடாகவும் வன்முறை ஊடாகவும் படுகொலைகள் ஊடாகவும் இன சுத்திகரிப்பினூடாகவும் தமிழர்களுடைய இருப்பை இல்லாதழித்து வந்த சிங்கள பேரினவாதம் அவ்வப்போது காலங்களிலே அபிவிருத்தி, நல்லிணக்கம், இன ஒற்றுமை, தமிழர்களுக்கான சகோதரத்துவம் என்கின்ற பல்வேறு வடிவங்களூடாக இந்த தமிழ் மக்களுடைய இருப்பை அவர்கள் அழித்து வந்தது வரலாற்று உண்மை. இன்றைய சூழலிலே தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஒரு பெயருடன் அல்லது தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஒரு முகமூடியுடன் அரசு கட்டில் ஏறி இருக்கும் ஜேவிபி அரசானது. ஆகவே ஜேவிபியினுடைய கடந்த காலம் தமிழ் மக்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் இந்த இன அழிப்பினுடைய ராயபக்ச அரசினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய இன அழிப்பில், முள்ளிவாய்க்காலில் நிகழ்த்தப்பட்ட இன அழிப்பிலே அவர்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருந்தது, இந்த ராஜபக்சவை உருவாக்கியதிலிருந்து யுத்தத்தை, அதாவது 2002ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர் மேற்கொள்ளப்பட்ட சமாதான உடன்படிக்கையை முறித்தெறிய வேண்டும் என்பது மாத்திரமல்ல, இந்த சமாதானம் நாட்டை பிரித்து கொடுக்கின்ற ஒரு விளைவு, ஒரு செயற்பாடு என்று சொல்லி அதிக 10,000 15,000 பேரை இராணுவத்திற்கு திரட்டி தருகிறோம் என்று பலரை சிங்கள கிராமங்களிலே சென்று இனவாதத்தை கூட்டி அல்லது தமிழின எதிர்ப்பை இனவாதமாக ஊதி அதிக சிங்கள இளைஞர்களை இராணுவத்திலே இணைத்து கடைசியாக நடந்த இன அழிப்பிலே தமிழர்களுக்கு எதிராக இன அழிப்பை மேற்கொண்ட சிங்கள இராணுவத்தினரை படைக்கு இராணுவத்தினராக உருவாக்கிய அந்த பெருமையோடு இருந்த ஜேவிபி அரசு இப்பொழுது அரசு கட்டிலே ஏறி இருக்கிறது. அவர்கள் அரசு கட்டிலே ஏறி இருக்கிற இந்த காலமானது
தமிழ் மக்கள் இன அழிப்பு செய்யப்பட்டு கட்டமைக்கப்பட்ட அந்த இன அழிப்புக்கு முகம் கொடுத்து கொண்டிருப்பது மாத்திரமல்ல, நில அபகரிப்புகளும் கலாச்சார அழிப்புகளும் பல்வேறு நிலைகள் அரங்கேறி கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே, அந்த சூழலில் தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது தமிழ் கட்சிகள் என்று சொல்லப்படுகிற கட்சிகள் தங்களுக்குள்ளே பிளவுபட்டு தங்களுக்குள்ளே செயலிழந்து அல்லது உள் முரண்பாடுகளால் செயலிழந்து போன சூழலிலும் மாத்திரமல்ல, தமிழ் தேசியத்தின் பேரிலே அரசியல் செய்கின்ற அரச முகவர்களுடைய கைகள் கட்சிகளிலே ஓங்கி இருக்கிற ஒரு சூழலிலே தான் இந்த எம்பிபி அரசு ஆட்சி கட்டிலே ஏறி இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், காலம் காலமாக வருகின்ற சிங்கள அரசுகள் தமிழர்களை பல்வேறு விதமாக பிரித்தாழ்ந்தார்கள். ஒரு கட்டத்திலே தமிழ் பேசும் இனமாக இருந்த ஈழத்தமிழர்களையும் தமிழ் பேசும் மக்கள் என்ற ஒரு குடையின் கீழ் ஐக்கியத்திலே திரண்டிருந்த ஈழத்தமிழர்களையும் இஸ்லாமிய தமிழர்களையும் அவர்கள் பிரித்தாண்டார்கள். 90ஆம் ஆண்டிலே அரசு 2ஆம் கட்ட ஈழப்போரின் போது அப்பொழுது இலங்கை அரசு அதிபராக இருந்த ரணசிங்க பிரேமதாசா அவர்கள் ஈழத்தமிழர்களையும் இஸ்லாமியர்களையும் பிரித்து உடைத்து அவர்களிடத்திலே நீண்ட இடைபெறியை மாத்திரமல்ல இரு தரப்பிற்கான வன்முறையை உருவாக்கி ஈழத்தமிழர்களை பிரித்து போட்டார். அப்படியாக வருகின்றவர்கள் தம்முடைய தாயக கோட்பாட்டை சிதைப்பதற்காக வடக்கு தமிழர்கள் வடக்கு கிழக்கு தாயகத்தை கூட அவர்கள் இரண்டாக உடைத்து அங்கே தமிழர்கள் ஒற்றுமையாகாதபடி அவர்கள் பார்த்து கொள்வார்கள். துரதிர்ஷ்டவசமாக அல்லது கடந்த தேர்தலிலே தமிழ் தேசிய கட்சிகளுடைய பிளவுகளும் சிறப்பாக தமிழரசு கட்சியிலே ஏற்பட்ட மிகப்பெரிய பிளவும் அங்கே தமிழரசு கட்சியிலே கட்சியையும் இனத்தையும் சிதைப்பதற்காக அரச முகவராக இறக்கப்பட்ட தமிழின விரோதி ஒருவரனால் கட்சி சூறையாடப்பட்டு கட்சி சின்னாபின்னமாக்கப்பட்ட சூழலிலே அந்த சிதைவுகள் பிரிவுகளுக்கு மத்தியிலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே யாழ் மாவட்டத்திலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை ஜேவிபி அரசு பெற்றுக்கொண்டது. ஆகவே இந்த ஜேவிபி அரசு பெற்றுக்கொண்டது என்று சொல்லுகிற பொழுது அது தமிழ் தேசியத்தை சிதைப்பவர்களுடைய வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்கள் தாங்கள் தோல்வி அடைந்தாலும் தமிழ் தேசியத்தை தோற்கடித்ததிலே பெரு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே சொல்ல போனால் யாழ்ப்பாணத்திலே தமிழ் தேசியம் ஒரு துன்பகரமான நிலையிலே ஒரு குழிபறிப்பின் மூலம் தோல்வியை சந்தித்திருந்தது. ஆகவே அந்த சூழலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அங்குள்ள மக்களை மிகவும் லாபகமாக அவர்கள் ஏமாற்றி கல்வி அல்லது படிப்பு என்று சொல்லுவது மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்து மக்கள் கற்றவர்கள், ஆகவே அவர்கள் கல்வியையும் கற்றவர்களையும் விரும்புகிறார்கள் என்கின்ற ஒரு மாயையை அங்கே அவர்கள் உருவாக்கி இப்பொழுது யாழ்ப்பாணத்து மக்களுக்கு அப்பொழுது இந்த தேர்தலிலே 3 பேர் யாழ் மாவட்டத்திலே வென்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஜேவிபியினுடைய அமைச்சராகிய விஜிதகேரத் அவர்கள் சொன்னார், எங்களுக்கு இந்த நாட்டிலே இன பிரச்சனை இல்லை, பொருளாதார பிரச்சனை தான் இருக்கிறது. அது மாத்திரமில்லை, யாழ்ப்பாண மக்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் என்கின்ற பிரிவினையை கடந்து தென்னிலங்கையோடும் சிங்களவர்களோடும் ஒன்றித்து வாழ விரும்புகிறார்கள் என்ற அடையாளத்தை 3 பாராளுமன்ற தெரிவுகளூடாக அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உறுதியாக சொன்னதன் மூலம் இனப்பிரச்சனைக்கான அந்த அடிப்படையிலேயே அவர்கள் தகர்த்து விட்டார்கள். இங்கே குறுக்கிட்டு ஒரு விடயம் என்றதில் பதிவு செய்ய வேண்டும் ஃபாதர். என்னன்னு சொன்னால், இப்பொழுது ஜெனீவாவிலே 60வது அமர்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அங்கே இலங்கையிலிருந்து விஜிதகேரத் அவர்கள் இங்கு வந்துள்ளார்கள். அவர்கள் இன்றும் கூட உள்ளக பொறிமுறையின் ஊடாகத்தான் இந்த விசாரணைகள் நடைபெற வேண்டும் என்பதை இவர் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார். அங்கு ஒரு எல்லா மக்களையும் அரவணைத்து போகக்கூடிய அரசு ஒன்று இருக்கின்றது. அந்த அரசு நீதியான ஒரு மக்களுக்கு சரியான நீதியை தமிழ் மக்களுக்கு வழங்கும் என்ற போர்வையில் தான் அவருடைய பேச்சு கூட இங்கு ஜெனீவாவிலே அரங்கேறி இருந்தது. இன்று வரைக்கும் ஆட்சிக்கு இன்று வரைக்கும் ஒரு 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 அரசியல் கைதியை கூட விடுதலை செய்து ஒரு நல்லெண்ணத்தை காட்டாத ஏகேடிஆருடைய அரசு எப்படி தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவை தேடித்தரும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அடுத்தபடியாக இன்று பேசும் பொழுது கூறுகிறீர்கள், அந்த தமிழ் தேசியத்தை அழிக்கும். அது தற்பொழுது இந்த சர்வதேசத்தால் நினைவழிப்பு போர் ஒன்று
முடக்கிவிடப்பட்டுள்ளது. தமிழருடைய தேசியத்தை அழிக்க ஒரு பெரிய பெரிய ஒரு முயற்சி ஒன்று நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் ஏகேடிஆர் நீங்க குறிப்பிட்ட விடயங்களுடன் வேறு எந்த விடயங்களின் ஊடாக தமிழ் மக்களை தங்கள் பொறைக்குள் விழுத்துகின்றார்கள்? இப்போ நீங்கள் சொன்னது போன்று நினைவழிப்பு செய்வது மாத்திரமல்ல, இந்த சில அபிவிருத்தி மாயைகளை தமிழ் மக்களுக்கு அவர்கள் காண்பிக்கிறார்கள். அதாவது முதலாவது அவர்கள் யாழ்ப்பாண பகுதிக்கு அவர்கள் காட்டுவது கல்வி. நீங்கள் அதாவது நீங்கள் கல்வி மீது அக்கறை கொண்டவர்கள், நீங்கள் படித்த ஒரு சமூகத்தினவர்கள், ஆகவே நீங்கள் இந்த போராட்டங்களை, இந்த வீணான இதுகளை நீங்கள் விரும்புவர்கள் அல்ல, ஆகவே நீங்கள் கற்க வேண்டும் என்று கல்வி என்கின்ற ஒரு மாயையை அவர்களுக்கு காட்டுவது மாத்திரமில்லை, அங்கிருந்து விளையாட்டை ஒரு சர்வதேச மைதானத்தை திறந்து, சர்வதேச மைதானம் திறப்பு என்பது நீங்கள் சொன்னது போல இந்த படுகுழிகளை, அதாவது கொலை குழிகளை அல்லது மனித புதை குழிகளை மூடி மறைத்து அதற்கு வெள்ளையடிப்பதை போன்ற ஒரு வேலையைத்தான் அவர்கள் செய்ய. ஆகவே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே கல்வி, விளையாட்டு போன்ற நிலைகளை சொல்லி எங்களுடைய பலவீனம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய விடுதலை போராட்டத்தை, எங்களுடைய தார்மீக உண்மையினை, அதனுடைய நியாயத்தை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதிலே கடந்த போருக்கு பின்னரான காலத்திலே நாங்கள் தவறிழைத்து விட்டோம். அது சரியான முறையிலே கடத்தப்படவில்லை. இப்ப இருக்கின்ற இளம் சந்ததியினருக்கு எங்களுடைய போராட்டம், தமிழ் தேசியம், இனத்தினுடைய ஒடுக்குமுறை, இன அழிப்பினுடைய உண்மைத்துவத்தையும் தார்மீகத்தையும் அதனுடைய நியாயத்தை நாங்கள் உறுதியாக கடத்த தவறியதனுடைய விளைவாக இப்போது இருக்கிறவர்களுக்கு தங்களை சாதகமாக பயன்படுத்தி கல்வி, வேலைவாய்ப்பு, விளையாட்டு இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பதை அவர்கள் அப்படியாக ஒரு மூளைச்சலவை செய்து, அந்த மூளைச்சலவை செய்கின்ற இந்த ஆபத்தை, இந்த பேராபத்துக்காக உண்மையாக தமிழ் கட்சிகள் இதை உடைப்பதற்கு அவர்கள் வேலை செய்யவில்லை. அவர்கள் தங்களுடைய பாராளுமன்ற ஆசனங்கள் விளைவை தங்களுக்கு சாதகமாக பயந்து அதை அவர்கள் ஏற்றுகிறார்கள். அதே போன்று அவர்கள் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு வருகிற பொழுது அது மோசமாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள். அங்கே அவர்கள் விவசாயத்தை பற்றி பேசுவார்கள், விவசாய புரட்சிகளை பற்றி பேசுவார்கள். நீங்கள் யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் என்கின்ற ஒரு போலித்தனமான பிரச்சாரத்தை அவர்களை கையகப்படுத்துவார்கள். ஆகவே ஏலவே யாழ்ப்பாணத்தை கல்வி என்கின்ற ஒரு மாயை காட்டுவார்கள். கல்வி படித்தவர்கள், நீங்கள் நாகரிகம் மிக்கவர்கள், பண்பாடு மிக்கவர்கள் என்று சொல்லி அடுத்தபடியாக உங்க வன்னி பெருநிலப்பரப்பிலே வந்து விவசாயம், யுத்தத்தினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு விவசாயம் கால்நடையிலே விருத்தி செய்கிறோம் என்கின்ற இன்னும் ஒரு மாயை அவர்களுக்கு காட்டி அவர்களை கையாளுவார்கள். இங்கே கிழக்கிலே வருகிற பொழுது, கிழக்கை நாங்கள் பார்க்கிற பொழுது கிழக்கு மாகாணத்திலே பலவிதமான யுத்தத்தினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு பல்வேறு துன்பங்களை இராணுவத்தினராலும் காலங்காலமாக இருந்த தமிழ் ஆயுத ஒட்டுக்குழுக்களாலும் அனுபவித்து இன்று சவாலான நிலையிலே ஒரு சகோதர இனமாகிய இஸ்லாமியர்களோட ஏற்பட்ட முரண்பாடு இன்னும் சீர் செய்யப்பட முடியாத ஒரு சூழலிலே இருக்கிற பொழுது அதையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிற பொழுது இங்கே ஒரு கல்லே ரெண்டு மாங்காய். ஒன்று, அந்த தமிழ் தாயக பிரதேச மக்களை பல்வேறு கூறுகளாக அவர்கள் பிரிக்கிறார்கள். கூறுகளாக பிரித்த அந்த மக்களை தங்களை சார்ந்திருக்கிறவர்களாக மாற்றி தங்களுடைய அரசியலை அவர்கள் முன்னெடுத்து செல்லுகிற பொழுது இதிலே, அதாவது வரலாறு தெரியாத அல்ல வரலாற்றின் தார்மீகத்தையும் அடிப்படையையும் உணராத இளம் சமூகம் அவர்களுக்கு பின்பதாக செல்லுகின்ற நிலையும், ஏனையவர்கள் தமிழ் தேசியத்தின் பேரில் அரசியல் நடத்தியவர்கள் செய்த மோசமான பின்விளைவுகளினால் அதன் மீது வெறுப்படைந்தவர்கள், இவர்களுடைய இந்த, அதாவது வந்து என்னன்னு சொல்வது, அந்த சிரித்து சிரித்து களத்தரப்பதுன்னு சொல்வார்கள். இவர்களுடைய சந்தோஷமாக பின்னப்படுகின்ற இந்த சதி வேலை தமிழ் மக்களுக்கு புரியவில்லையா? தமிழ் மக்களுக்கு புரியவில்லையா என்று சொல்லுகிற, தமிழ் மக்களுக்கு வைக்க வேண்டியது அரசியல் கட்சியினுடைய கடமை, பொறுப்பு. ஏனென்று சொன்னால் நீண்ட ஆயுத போராட்ட வரலாற்றிலும் கூட அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர்கள் சிங்கள பேரினவாதத்தினுடைய உண்மையான வடிவத்தை பல்வேறு வகைகளூடாக, கலை கலாச்சார செயற்பாடுகள், விழிப்புணர்வுகளாக மிக தெளிவாக, எழுத்துகளூடாக, படைப்போடாக மிக தெளிவாக மக்களிடத்திலே கொண்டு சென்றார்கள். அஹிம்சை போராட்ட காலத்திலே
கட்சி அரசியலுக்கு போல தமிழரசு கட்சி பேச்சுக்கள், எழுத்துக்கள், ஏனைய செயற்பாடுகள் மூலம் மக்களிடத்திலே அது அந்த 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 விடுதலை தொடர்பான உயிர் துடிப்பை வைத்திருந்தார்கள். எங்களுக்கு ம். தெரியும், போர்க்காலங்களிலே உருவாக்கப்பட்ட படைப்புகள் அத்தனையும் அந்த போராட்டத்துடைய தார்மீக உண்மையை மக்களிடத்தில் அவ்வப்போது கொண்டு சேர்க்கிறவர்களாக இருந்தார்கள் ஊடகத்தின் மூலம். ம். ஆனால் அந்த செயற்பாடு முற்றாக இல்லாத சூழலிலே தமிழ் மக்களுக்கு அது தொடர்பான விழிப்புணர்வு இல்லாமல் போய்விட்டது. ஆனா ஆகவே இது அந்த இல்ல சொற்கள் இல்ல ஃபாதர், என்னன்னு சொன்னால் உண்மையில இந்த சீரழிவுக்கு முக்கிய காரணம் வந்து 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த தமிழ் அரசியல்வாதிகள் செய்த ஒரு 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 மிகவும் படுமோசமான செயல்தான் இன்று இந்த இழிநிலைக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள். இன்று இன்று கூட இந்த தமிழ் அரசியல்வாதிகள் சரியான முறையில் தமிழ் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு கூட அவர்கள் இன்று கூட முனைப்பெடுக்கவில்லை. பல ஊழல்கள் செய்துள்ளார்கள், ஊழல்வாதிகளாக மாறியுள்ளார்கள், தங்களுக்கு சொத்துக்களை சேர்த்துள்ளார்கள். இந்த தங்களுடைய சுயநலம் சார்ந்ததும் நீங்கள் சொன்னது போன்று இதுக்குள்ளே தமிழரசு கட்சிக்குள்ளே புகுந்தவர் வந்து தமிழ் தேசிய நீக்கம் செய்வதற்காகவே புகுத்தப்பட்டார் என்ற ஒரு கூற்று கூட உள்ளது. அப்படி அரசியல்வாதிகள் செய்யாத பட்சத்தில், தமிழ் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தாத பட்சத்தில் அங்குள்ள சிவில் அமைப்புகளும் செயற்பாட்டாளர்களும் என்ன செய்கின்றார்கள்? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆனால் என்னுடைய அரசியல் பரப்பிலே 2009ஆம் ஆண்டு வரை 30 ஆண்டுகளாக தமிழ் மக்களுக்கு உண்மை மிக்கவும் உறுதி மிக்கவும் ஒரு உன்னதமான தலைமை இருந்தது. அந்த தலைமை அந்த போராட்டத்தை ஒரு சரியான பாதை, ஒரு சரியான ஒரு புள்ளியிலே தான் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு சென்றது. பின்னர் வந்தவர்கள் அதை சரியாக தொடர்ந்திருக்கலாம், அல்லது 2009ஆம் ஆண்டு அந்த யுத்த மௌனிப்பின் போது உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள். கவனித்துக் கொண்டிருந்த போது மாத்திரமே அது ஒரு பேரம் பேசுகிற சக்தியாக இருந்தது. அந்த புள்ளியிலே இருந்து தமிழ் தலைமைகள் தங்களுடைய பேரம் பேசலை அதி உச்சமாக செய்திருக்கலாம். 2009ஆம் ஆண்டு யுத்த நிறைவுக்கு பின்னர் இலங்கைக்கு வந்த அன்றைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் பான் கி மூன் அவர்கள் வந்து செட்டிக்குளத்திலே முகாம்களை பார்த்துவிட்டு கொழும்பில் உள்ள பத்திரிகையாளர் மாநாட்டிலே சொன்னார், இந்த வரலாறு மீள திரும்பாத அளவுக்கு அரசு தான் செய்ய வேண்டிய முறையானவற்றை செய்ய வேண்டும். அப்பொழுது பான் கி மூன் அவர்கள் உண்மையாக சொல்லுகிறார், இந்த யுத்தமும் ஏற்படுவதற்குரிய காரணம் அரசுதான். ஆகவே இந்த வரலாறு மீள திரும்பாதபடி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதை மிக கடுமையாக சொன்னார். ஆகவே அப்படி சர்வதேச நாடுகள் எல்லாம் உன்னிப்பாக தமிழ் தரப்பு போல 30 ஆண்டுகள் வலிமை மிக்க ஒரு போராட்டத்தை நடத்திய தரப்பு இப்பொழுது வலிமையாக இருந்து பேரம் பேசும் என்று சொன்ன பொழுது அப்பொழுது பொறுப்படுத்த தமிழ் தலைமைகள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்து விட்டார்கள். சம்பந்தன் ஐயாவுடைய தலைமையில் தான் இது பின்னோக்கி தள்ளப்பட்டது. பின்னோக்கி இழுத்தார்கள். இழுத்து தங்களுடைய அரசியலை தங்களுடைய சுயலாப அரசியலாக மாற்றி எங்களுக்கு எதுவும் தேவையில்லை என்று சொன்னார்கள். அதான் சொன்னார்கள், நாங்கள் பிரிவினை கேட்கவில்லை, எதுவுமே கேட்கவில்லை. நாங்கள் உங்களோடு இணைந்து, அதாவது கிட்டத்தட்ட மீளவும் தமிழ் மக்களை அடிமை சாசனத்துக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள் என்பதுதான் கசப்பான உண்மை. அந்த இறுக்கம் நிறைந்த கடுமையான காலத்திலே காலம் சென்ற மன்னார் மறைமாவட்டத்தினுடைய ஆயர் பேரருள் கலாநிதி ராயப்பு யோசப் ஆண்டகை அவர்களால் சிவில் சமூகங்களை ஒன்றிணைத்து மிகவும் கடுமையான காலத்திலே ஒன்றிணைத்து சிவில் சமூக அமையம் உருவாக்கப்பட்டது. எல்லாரையும் ஒன்றிணைத்து அந்த சிவில் சமூக அமையம் ஓரளவு பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய நோய்வாய்ப்பட்டதும் இயங்க முடியாமல் போன ஒரு சூழல், அதை அதை அடுத்த கட்டத்துக்கு தாண்ட முடியாமல் போனது. அதன் பின்னர் தமிழ் மக்கள் பேரவை ஒரு நல்ல ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டது. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு அது தாண்ட முடியாமல் போனது என்று சொல்லவா, அல்லது அந்த சிவில் அமைப்பு, அதாவது ஆண்டகையால் உருவாக்கப்பட்ட அந்த சிவில் அமைப்பில் இருந்த புத்திஜீவிகள் அதை சரியான முறையில் அதை நடத்தவில்லையா என்றும் ஒரு கேள்வி இருக்கின்றது. அதில் மிக எங்களுக்கு தெரிந்த வகையிலே ஆண்டகையால் நியமிக்கப்பட்ட மிக புத்திவான்கள் எல்லாம் அதுக்குள் இருந்தார்கள். அவர்கள் என்ன ஆனார்கள்? நீங்கள் சொன்னது போன்று தமிழ் மக்கள் பேரவை அந்த புத்திஜீவிகளால் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாமல் போனது என்பதுதான் உண்மை. அதே வேகத்தோடும் அதே கோட்பாட்டோடும் அவர்களால் அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு செல்ல முடியாமல் போனதும் அங்கே இருந்த சில நிலைகளிலே அது ஒரு
ப்ரொஜெக்ட் மையமாக அல்லது ஒரு செயற்திட்ட மையங்களாகவும் அல்லது வெளிநாட்டு சில நிதி வழங்குகள் ஊடாகவும் அதனுடைய நோக்கங்கள் திசை திருப்பப்பட்டது என்பதும் கசப்பான உண்மை. பேரவை பின்னர் பேரவை ஒரு சிறப்பான உருவாக்கம், சிறப்பாக உருவாகினார்கள். ஆனால் 2018ஆம் ஆண்டு வந்த உள்ளூராட்சி தேர்தல் பேரவையையும் சிதைத்து போட்டது. அதான் ஆகவே இந்த இதிலும் இந்த சூழலும் எங்களுடைய மக்களுக்கு ஒரு நிலை என்னன்னு சொன்னால், அவர்கள் 30 ஆண்டுகளாக ஒரே தலைமையின் கீழ், ஒரே கோட்பாட்டின் கீழ், ஒரு தலைமையின் கீழ் அத்தனை மக்களும் அணிவகுத்து நின்றவர்கள். ஒரு நேர்மையான உண்மையான அப்பழுக்கற்ற தலைமையை பார்த்து பழகிய மக்களுக்கு ஒரு 10-16 ஆண்டு காலங்களிலே பல தலைமைகளும் தலைமைகளுக்கு பல அரசியல் தலைமைகள், அவர்களுக்குள்ளே இருந்த சீரழிவுகளும், அது மாத்திரமல்ல அவ்வப்போது உருவாக்கம் பெற்ற அமைப்புகளுடைய சிதைவுகளும் உடைவுகளும் மக்களுக்கு உண்மையிலே ஒரு விரக்தியையும் ஒரு சலிப்பையும் உருவாக்கி விட்டது என்பது உண்மை. எல்லாவற்றையும் இந்த மக்களுடைய விரக்தி, சலிப்பு, வெறுப்பு எல்லாவற்றையும் இந்த எம்பிபி அரசு அல்லது சிங்கள பேரினவாதத்தினுடைய இன்னுமொரு முகமாகிய இந்த ஏவிபி அரசு தனக்கு சாதகமாக பயன்படுத்துகின்றார்கள். நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்குகின்றபடியால் அருட்பணி ஜெகதாஸ் அவர்களே, இப்ப இந்த தமிழ் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த என்பிபி அரசால் இந்த கபலீகரம் செய்யப்படுகின்ற தமிழ் தேசியம் அல்லது தமிழ் தேசியத்தை அழிப்பதற்காக அவர்கள் வைக்கின்ற பொறி என்ன என்பதையும், தமிழ் மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு இனி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? இப்பவும் காலம் கடந்து விடவில்லை. உண்மைதான். என்னன்னு சொன்னால், அவர்கள் சொல்லுகிற முதலாவது அபிவிருத்தி, கல்வி, எந்தெந்த பிரதேசங்கள் எந்தெந்த நிலையிலே மக்கள் ஆர்வத்தோடு இருக்கிறார்களோ அந்த விடயங்களை எடுத்து மக்களை மதிமயக்கம் செய்கின்ற அல்லது மக்களை ஒரு வகையிலே ஒரு ஏமாற்று நாடகம் தான் எம்பிபி அரசு ஆற்றுகிறது. ஏமாற்று நாடகம் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களுக்கும் இடமில்லை. ஆனால் நீங்கள் சொன்னது காலம் கடந்து விடவில்லை. எங்களுடைய மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய மிகப்பெரிய தேவை எங்களோட கை முடியும். ஆனால் உண்மையை சொல்லுகிற அதே வேளையிலே தமிழ் தேசியத்தின் பக்கத்தில் இருக்கின்ற உறுதிமிக்க மாற்று வழிமுறைகளை காட்ட வேண்டிய பொறுப்பு எங்களிடத்திலே இருக்கிறது. அதற்கு சமய தலைவர்களாக, சிவில் சமூக பிரமுகர்களாக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய நிலை இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இப்பொழுது சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாம் பெரும்பாலான நிதிகளோடும் நிதி முகவர்களாக்கப்பட்டதுடைய விளைவாக யாரு உண்மையான தமிழ் தேசியத்தின் பக்கத்திலே ஒரு இதய சுத்தியோடு இருக்கிறார்கள் என்பதை கண்டுகொள்வதிலும் மிகப்பெரிய இடர்பாடுகள் இருக்கு. ஆகவே நாங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. அது காலத்தினுடைய தேவை. ஆனால் செய்ய முடிந்தால் மக்களுக்கு நாங்கள் சரியான பாதையை காட்டுகிற பொழுது, சரியான மாற்று வழிமுறைகளை காட்டுகிறது, மக்கள் நிச்சயமாக அதற்கு பின்பாக வருவார்கள். நல்லது ஃபாதர். நீங்க இறுதியாக இப்ப மண்டதீவிலே அவர்கள் அந்த துடுப்பாட்ட விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. அவர்கள் அந்த இடத்திலே இந்த மைதானத்தை அமைப்பதற்கு முன் அந்த நிலத்திற்கு கீழே என்ன இருக்கின்றது என்பதை இந்த செயற்பாட்டாளர்கள் அதை ஆய்வு செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று கூறிக்கொண்டு, இன்றைய இந்த அமர்விலே, இந்த நேர்காணலில் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுடன் கலந்து உரையாடியமைக்கு நன்றிகளை தெரிவித்துக்கு உங்களுடன் விடைபெறுகின்றோம். வணக்கம். ஓகே, நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.